மக்கள் மனசினர்களுக்கு வணக்கம். கீர்த்தி சுரேஷை பெண்கட்டு சென்ற முக்கிய தமிழ் நடிகர். தற்போது தென்னிந்தியாவில் மிகவும் பிரபலமாகிக் கொண்டிருக்கின்ற நடிகைகள் ஒருவராகத்தான் கீர்த்தி சுரேஷ் காணப்படுகின்றார். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் தான் தற்போது பாலிவுட்டில் சென்று அங்கே படம் ஒன்றை நடித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அட்லி இயக்கத்தில் ஹிந்தியில் பாபிஜான் என்ற திரைப்படத்தில் இவர் வருண் தவானுடன் இணைந்து இந்த திரைப்படத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த திரைப்படம் என்ன கதைக்களம் என்று சொன்னால், தமிழில் வெளிவந்த விஜய், சமந்தா மற்றும் எமி ஆக்ஷன் உள்ளிட்ட அனைத்து பிரபலங்கள் நடித்து வந்த திரைப்படத்தை தான் இவர் ஹிந்தியில் டப்பிங் செய்து தற்போது இயக்கி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த திரைப்படத்தை அட்லி இயக்க, அது மட்டுமின்றி A4 ஆப்பிள் நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரிக்க வாமிகா கேபியும் கீர்த்தி சுரேஷுடன் இணைந்து நடிக்கின்றார். ஹாலிக்ஸ் இயக்கியுள்ளார், தமன் இசையமைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்திற்கான காஸ்டியூம் டிசைனராக பிரியா அட்லி ஆகியோர் இணைந்து இந்த திரைப்படம் மிகவும் விறுவிறுப்பாக வெளிவர இருக்கின்றது. அந்த நிலையில் இந்த திரைப்படத்தின் டீசர் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னதாக வெளியேறி தற்போது மக்களது மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுக்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் இவர் இவ்வாறு படம் ஒன்றை நடித்து கொண்டு வருகின்ற வகையில் தற்போது மலையாளம், தெலுங்கு, தமிழ் உள்ளிட்ட பல படங்கள் நடித்திருந்த போதும் கீர்த்தி சுரேஷ் ஆனவர் கவர்ச்சி இல்லாமல் நடித்திருப்பார். ஆனால் இந்த திரைப்படத்தில் அதிக கவர்ச்சி காட்டும் ஒரு நடிகையாக காணப்படுகின்றார். இதன் மூலம் ரசிகர்கள் பல கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். ஏனென்று சொன்னால், பல மொழிகளில் நடித்திருந்த கீர்த்தி சுரேஷ் எப்போதும் ஒரு கலாச்சார பெண்ணாகவே நடித்து கொண்டு வருகின்ற நிலையில் இந்த திரைப்படத்தில் மட்டும் ஏன் இவ்வாறு கவர்ச்சி காட்ட இருக்கின்றார் என்று பல கேள்விகளும் எழுந்துள்ளது. அந்த வகையில்தான் தற்போது இவர் கூறியிருக்கின்றார். அதாவது சில வீடியோக்களாக இருந்தாலும் சரி, சில பதிவுகளாக இருந்தாலும் சரி, சில வாரங்களுக்கு முன்னதாக ஒரு பேட்டியில் தெரிய வருகின்றது. அதாவது 32 வருடங்களாகியும் திருமணம் செய்யாமல் இருந்த கீர்த்தி சுரேஷ் எப்போது திருமணம் செய்ய போகிறார் என்ற ஒரு கருத்தை அனைவரும் முன்வைக்கும் போதுதான் அவர் கூறியிருக்கின்றார். 15 வருடங்களாக நான் ஒருவரை காதலித்து வருகின்றேன், அவரை தான் திருமணம் செய்ய போகிறேன். அவர் ஒரு பிரபல்யமான தொழிலதிபர். அது மட்டுமன்றி அவர் எனது சிறுவயதிலிருந்து தெரிந்த ஒரு தோழனாகவும் காணப்படுகிறார் என்று சொல்லியிருக்கின்றார். 15 வருடமாக ஒருவரை காதலித்த நிலையில் இதை பற்றி எந்த ஒரு கருத்தும் வெளியிடாத கீர்த்தி சுரேஷ் தற்போது கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமன்றி ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக தங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கின்ற நிலையில் போட்டோ ஒன்றையும் அவர் தனது இணையதளத்தில் வெளியிட்டிருக்கின்றார். இப்போது நடைபெற்ற ஒரு லேட்டஸ்ட் பேட்டி ஒன்றில் நடிகர் சித்ரா லக்ஷ்மன் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை எல்லோருக்கும் வழங்கி இருக்கின்றார். என்ன தகவல் என்று சொன்னால், கீர்த்தி சுரேஷை ஒரு முக்கியமான, அதாவது தமிழில் நடித்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான நடிகர் ஒருவர் பெண் கேட்டு வந்ததாகவும் அவர் ரிஜெக்ட் செய்திருக்கின்றார் என்றும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷின் ரசிகர்கள் யார் இந்த ஹீரோவாக இருக்கட்டும் என்று பல கேள்விகளையும் அத்துடன் அதற்கான சில திருமணமாகாத தமிழ் முன்னணி நடிகர்களின் பெயர்களை இட்டுக்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தான் திகிலூட்டும் விதமாக நடிகர் விஷால் தான் அந்த முக்கிய கதாநாயகன் என்று தெரிய வருகின்றது. இது தொடர்பாக தெரிய வருகிறது என்னவென்று சொன்னால், அண்டக்கோழி 2வில் கீர்த்தி சுரேஷ் மற்றும் விஷால் ஆகியோர் இணைந்து நடித்திருந்த படமாகத்தான் காணப்படுகின்றது. இந்த திரைப்படத்தில் இணைந்து இருவரும் நடிக்கும் போது விஷாலின் குடும்பத்தினர் விஷாலுக்கு கீர்த்தி சுரேஷ் தான் மிகவும் பொருத்தமாக இருப்பார் என்று அவர்கள் ஆசைப்பட்டு கீர்த்தி சுரேஷுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற இயக்குனரான லிங்குசாமி ஊடாக இவர்கள் தங்களது திருமணத்திற்கான ஒப்பந்தத்தை செய்து கொள்வதற்கு முடிவெடுத்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஊடாக இந்த திருமணம் செய்ய வைக்க போகின்றோம், உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது என்று கேட்டபோது அதற்கு கீர்த்தி சுரேஷ் சொல்லி இருக்கின்றார், இல்லை, நான் பல வருடங்களாக ஒருவரை காதலித்துக் கொண்டு வருகிறேன், அவரைத்தான் திருமணம் செய்ய போகிறேன் என்று கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் இது விஷாலின் குடும்பத்திற்கு ஒரு ஆச்சரியமூட்டும் தகவலாகவே காணப்படுகின்றது. அது மட்டுமின்றி இவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று சோகத்திலும் ஆழ்ந்தார்கள் என்று இந்த நடிகர் கூறியிருக்கின்றார். அந்த வகையில் தான் 15 வருடங்களாக தான் காதலித்து வருகின்ற செய்தியை மறைத்த கீர்த்தி சுரேஷ் இந்த விடயத்தையும் மறைத்திருக்கலாம் என்று எல்லாரோடும் பேசப்பட்டு வருகின்றது. அந்த விடயம் தொடர்பாகத்தான் தற்போது கிட்டடியில் ஏற்பட்ட ஒரு பேட்டி தொடர்பாக இவர் கூறியிருக்கின்றார். பல விடயங்களை கீர்த்தி சுரேஷ் மறைத்து கொண்டு வருகின்றார் என்று சிலர் தமது கருத்துக்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பல விடயங்களை கீர்த்தி சுரேஷ் மறைத்து மறைமுகமாக செய்து கொண்டிருக்கின்றார் என்று பலர் பலவிதமாக தமது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நன்றி.